கூடாது. மற்ற நாளில் பூஜைக்காக துளசியை பறிக்கலாம். இறைவனுக்கு அர்ச்சனை செய்ய துளசியில் பறிக்கும்போது பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு பறிக்கக்கூடாது. அதோட கிளைகளையும் முறிக்கக்கூடாது. இறைவனை மனசில் நினச்சிக்கிட்டு அவனோட மந்திரத்தை சொல்லிக்கின்னு பறிக்கணும். அதோட துளசியோட பயன் பார்ப்போம். துளசி நோய் நிவாரணி மட்டும் இல்லாமல் சுற்றுச்சூழலையும் அதோட பங்கு இருக்குது. காற்றில் கார்பன் டை ஆக்சைடை கிரகித்து ஆக்சிஜனை வெளியேற்றுற ஒரு அற்புதமான செடி. துளசி இலைக்கு மனம் இருக்கும், நரம்பு கோளாறு, ஞாபக சக்தியின்மை, ஆஸ்துமா, இருமல், தொண்டை நோய் எல்லாத்தையுமே அது குணப்படுத்தும். துளசி செடியை தினமும் சாப்பிட்டு வரதுனால குடல், வயிறு, வாய் தொடர்பான பிரச்சனை வராது. வாய் துர்நாற்றத்தையும்